யோசுவாவின் புத்தகம் 2வது அதிகாரம் 12 14 வசனங்கள் வரைக்கும். இப்போதும் நான் உங்களுக்கு தயவு செய்தபடியினால் நீங்களும் என் தகப்பன் குடும்பத்துக்கு தயவு செய்வோம் என்று கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு நீங்கள் என் தகப்பனையும் என் தாயையும் என் சகோதரரையும் என் சகோதரிகளையும் அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் உயிரோடு வைத்து எங்கள் ஜீவனை சாவுக்கு தப்புவிக்கும்படி எனக்கு நிச்சயமான அடையாளத்தை கொடுக்க வேண்டும் என்றால், அப்பொழுது அந்த மனுஷர் அவளை நோக்கி, எங்கள் ஜீவனே உங்கள் ஜீவனுக்கு ஈடு, நீங்கள் எங்கள் காரியத்தை வெளிப்படுத்தாதிருந்தால் கர்த்தர் எங்களுக்கு தேசத்தை கொடுக்கும் போது நாங்கள் தயையும் சத்தியமும் பாராட்டுவோம். கர்த்தர் எங்களுக்கு தேசத்தை கொடுக்கும் போது நாங்கள் தயையும் சத்தியமும் பாராட்டுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் உங்களுக்கு தயவு செய்தபடியினால் நீங்களும் என் தகப்பன் குடும்பத்துக்கு தயவு செய்வோம் என்று கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிடுங்கள் என்று ஒரு ஸ்திரீயானவள், ராகாப் என்கிறதான ஒரு ஸ்திரீயானவள் இந்த மனிதர்களிடத்தில் சொல்லுகிற வார்த்தைகளை நாம இந்த வசனங்கள்ல வாசிக்க முடிகிறது. மோசேயினுடைய மரணத்துக்கு பிற்பாடு இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்துகிற ஒரு தலைமைத்துவ பொறுப்பை யோசுவா பெற்றுக்கொண்டார். யோசுவா இந்த பொறுப்பை பெற்றுக்கொண்டு இந்த 2வது அதிகாரத்துல எரிகோவை அவர்கள் யோர்தானை கடக்க வேண்டும். அவர்களுக்கு முன்பாக எரிகோ என்கிற ஒரு கோட்டை, ஒரு பட்டணம் இருக்கிறது. இன்னும் அவர்களுக்கு முன்பாக கானான் தேசம் இருக்கிறது. அதை ரகசியமாக உளவு பார்த்து வரும்படி, வேவு பார்த்து வரும்படிக்கு 2 மனிதர்களை, 2 வாலிபர்களை, இந்த யோசுவா 2 வாலிபர்களை அங்கே அனுப்புகிறார். இஸ்ரவேல் மனுஷர்கள் இந்த 2 பேர் முதலாவது எங்கே போகிறார்கள்? யோர்தானை தாண்டி எரிகோ என்கிற அந்த பட்டணத்துக்கு செல்கிறார்கள். எரிகோ பட்டணத்துக்கு போய் அங்கே 1வது வசனத்தில் பார்க்கிறோம். யோசுவா 2வது அதிகாரம் 1வது வசனத்தினுடைய கடைசி பகுதியில் நாம் பார்க்கிறோம். அவர்கள் போய் ராகாப் என்னும் பேர் கொண்ட வீட்டுக்குள் பிரவேசித்து அங்கே தங்கினார்கள். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அங்கே தங்கினார்கள். ஏன் அங்கே தங்கினார்கள்? தவறு செய்கிற, ஒரு தொழில் செய்கிற அந்த பெண்ணுடைய வீட்டுக்குள்ள போய் ஏன் இவர்கள் தங்கினார்கள் என்றால், எப்பொழுதுமே அந்த நாட்களில் ஒரு பட்டணம் இருக்கும் என்றால் அந்த பட்டணத்தினுடைய வெளியில, அந்த பட்டணத்தினுடைய அவுட்டர்ல இப்படிப்பட்டவர்களுடைய வீடுகள் இருக்கும். இப்படிப்பட்டவர்களுடைய வீடுகளுக்கு செல்லும் பொழுது அந்த உண்மையான நிலவரத்தை என்ன செய்து கொள்ளலாம், அறிந்து கொள்ளலாம். வேற யார் வீட்டுக்காவது போனால், அந்த பட்டணத்தில் எரிகோவில் இருக்கிற ஒரு குடும்பத்தின் வீட்டுக்கு போனால் நிச்சயமாக எரிகோவினுடைய நிலவரத்தை என்ன செய்ய முடியாது, உளவு பார்க்க முடியாது. ஆனால் ஒவ்வொரு பட்டணத்திலும் அந்த காலத்துல இப்படிப்பட்ட குடும்பங்கள், வீடுகள் தனிப்பட்ட இடத்துல, தனிப்பட்ட நிலத்துல அவர்கள் வசித்து வந்தார்கள். இந்த ராகாப் எரிகோ அந்த கோட்டையில், எரிகோவின் பட்டணத்தில் அந்த மதில் சுவர்ல அவருடைய வீடு இருந்தது. தனிப்பட்ட விதத்துல இருந்தது, வித்தியாசமான முறையில இருந்தது. ஸ்தோத்திரம் உண்டாவதாக.
எல்லாரும் இருக்கிற இடத்துல அவனுடைய வீடு இல்லை. தனிப்பட்ட ஒரு இடத்துல மதில் மேல கட்டப்பட்டு இருந்தது. எனவே அந்த வீட்டுக்குள்ள போய் அவர்கள் தங்கினார்கள் என்று பார்க்கிறோம். வேற யாரும் தங்குவதற்கு என்ன செய்ய மாட்டாங்க, இடம் கொடுக்க மாட்டார்கள். எனவே தங்கக்கூடிய இடம் இப்படிப்பட்ட வீடுகள். ஆனால் இந்த வாலிபர்கள் தவறான நோக்கத்தோடு போகவில்லை, தேவ திட்டத்தோடு போனார்கள். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. தேசத்தை வேவு பார்க்கும்படி போனார்கள். தேசம் எப்படிப்பட்டது என்பதை அங்கிருக்கிற மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை உளவு பார்க்கும்படிக்கு அவர்கள் சென்றார்கள். ஆனால் முதல்ல போன உடனே ஒருவேளை அந்த ராகம் இவர்களும் எல்லாரும் போல தவறு பண்ணுவதற்காக தான் வந்திருக்கிறார்கள் என்று நினைத்திருக்கலாம். ஆனால் அவர் அறிந்து கொண்டால் இவர்கள் தவறான நோக்கத்தோடு இங்க வரவில்லை என்பதை அவள் அறிந்து கொண்டார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த இரண்டு வாலிபர்களை இந்த ராகாப் ஏற்றுக்கொண்டார். வீட்டில் ஏற்றுக்கொண்டு தங்குவதற்கும் அவள் இடம் கொடுத்தார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தனக்கு பணம் கிடைக்கும் என்பதற்காக அல்ல. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இவள் தன் வீட்டுக்குள் வந்த மனிதரை எப்படியாவது என்ன செய்ய வேண்டும், காப்பாற்ற வேண்டும். அவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு புகலிடம் கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு நல்ல நோக்கத்தோடு இந்த இரண்டு பேரையும் அவருடைய வீட்டில் ஏற்றுக்கொண்டதை நாம் கவனிக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாக்கோபினுடைய புத்தகம் 2வது அதிகாரம் 25வது வசனம் சொல்கிறது. யாக்கோபு 2:25. தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியாய் அனுப்பிவிட்ட போது, தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியாய் அனுப்பிவிட்ட போது, இந்த ராகாப் என்கிறதான இந்த ஸ்திரீ தூதர்களை என்ன செய்தார், ஏற்றுக்கொண்டார். யாரை ஏற்றுக்கொண்டார்? தூதர்களை ஏற்றுக்கொண்டார் என்று யாக்கோபு நிருபம் எழுதுகிறது. தூதர்கள் தேவனுடைய மனிதர்கள். யார்? தூதர்கள். தேவனுடைய மனிதர்களுக்கு இன்னொரு பெயர் உண்டு, அவர்கள் தூதர்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தூதர்களை ஏற்றுக்கொண்டார். இதுவரைக்கும் அவருடைய வீட்டுக்கு வந்தவங்க எல்லாம் ஒரு தொழில் செய்வதற்காக வந்தவர்கள், தவறான காரியங்களுக்காக வந்தவர்கள். ஆனால் இந்த இரண்டு வாலிபர்களும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக சரியான நோக்கத்தோடு வந்தவர்கள். அவர்கள் நல்ல தூதர்கள். அல்லேலூயா. நல்ல தூதர்கள், தேவனுடைய தூதர்கள், பரிசுத்த தூதர்களாக அவருடைய வீட்டில் வந்தபோது அவர்களை வீட்டில் ஏற்றுக்கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. எபிரேயர் 11வது அதிகாரம் 31வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். அவர்களை விசுவாசத்தினாலே ராகாப், ஏன் அந்த வார்த்தையை நீங்க வாசிக்கும் போது ஓகே, நான் அந்த வார்த்தையை யூஸ் பண்ண விரும்பல, சரியா? ஆனா எழுதி இருக்கிறது உண்மை. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவகாரரை சமாதானத்தோட ஏற்றுக்கொண்டு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தூதரை ஏற்றுக்கொண்டார் என்று யாக்கோபு எழுதுகிறார். இங்க எபிரேயர்ல வாசிக்கிறோம், சமாதானத்தோட ஏற்றுக்கொண்டாராம். சந்தோஷத்தோட சமாதானத்தோட இந்த இரண்டு வாலிபர்களை அவருடைய வீட்டில் ஏற்றுக்கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம். நாம் முதலாவது நமக்கு தயவு கிடைக்கணும்னா நாம் தேவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய மனிதர்களை நாம் ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாக வாழ வேண்டும். அல்லேலூயா. தேவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய மனிதர்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? ஏற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய மனிதர்கள் தூதர்கள். அல்லேலூயா. தூதர்களை, தேவனுடைய தூதர்களை நாம் ஏற்றுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அவர்களை பிரச்சனையோடு அல்ல, சமாதானத்தோடு ஏற்றுக்கொள்ள நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு ஊழியர் நம்முடைய வீட்டுக்கு வருவார் என்றால் அவரை பிரச்சனை பண்ணக்கூடாது. சமாதானத்தோடு ஏற்று
சமாதானத்தோடு அனுப்பிவிட வேண்டும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமாக. அல்லேலூயா ஸ்தோத்திரம். இந்த 2 பேர் தூதர்களாக வந்தார்கள். அவர்களை சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு வேறு வழியாக சமாதானத்தோடு என்ன செய்தார்? அனுப்பிவிட்டார். அவர்கள் ஏன் வீட்டுக்கு வந்தீர்கள் என்று பிரச்சனை பண்ணவில்லை. அவர்களை இப்பொழுது வெளியே போங்கள் என்று அவர் பிரச்சனை பண்ணவில்லை. அவர்களை சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். தூதர்களாக ஏற்றுக்கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம். எனவே நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய தயவை நாம் பெற்றுக் கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு தயவு செய்ய வேண்டுமானால் தேவனுடைய மனிதர்களிடத்தில் எப்போதும் பிரச்சனை நாம் வைத்துக் கொள்ளக்கூடாது. சொல்லுவோம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். எந்த யாரா இருந்தாலும் சரி, அவங்களை பிரச்சனை பண்ணாங்க. பிரச்சனைக்கு இடம் கொடுக்க கூடாது. சமாதானமா வந்தீங்களா? சமாதானமா நீங்க என்ன செய்யுங்க? ஓகே, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா ஸ்தோத்திரம். அவர்கள் எப்படிப்பட்ட காரியங்கள் ஆண்டவரை நாம ஏற்றுக்கொள்ளணும். தேவனுடைய மனிதர்களை நாம ஏற்றுக்கொள்ளணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 10வது அதிகாரம் 38வது வசனத்துல நாம வாசிக்கிறோம். லூக்கா 10:38. அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன்னுடைய வீட்டிலே ஏற்றுக்கொண்டார். அப்ப அந்த கிராமத்தில் வேற யாருமே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இந்த மார்த்தாள் என்கிற ஸ்திரீ அவரை தன்னுடைய வீட்டில் ஏற்றுக்கொண்டால் பிரயாணமாய் போகும்போது அந்த கிராமத்து வழியாக அவர் போகும்போது அந்த கிராமத்துல இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரு வீடு என்றால் மார்த்தாளுடைய வீடு. அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஏற்றுக்கொண்டார் என்றால் அவருக்கு வேண்டிய உதவிகளை என்ன செய்தார்? அவருக்கு வேண்டிய நல்ல ஆகாரத்தை கொடுத்தார். அவளுக்கு வேண்டிய அந்த இளைப்பாறுதலை களைப்பை நீக்கும்படியாக காரியங்களுக்கு உதவி செய்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வீட்டில ஏற்றுக்கொண்டார். இன்னைக்கு நாம் தேவனை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்கிறவர்களாக வாழ வேண்டும். நம்முடைய வீட்டில் இயேசுவுக்கு இடம் வேண்டும். அல்லேலூயா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை லூக்கா சுவிசேஷம் 19வது அதிகாரத்தில் நமக்கு தெரியும். சகை என்கிறதான ஒரு மனிதன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் சொன்னார், நான் இன்னைக்கு உன்னுடைய வீட்டில் தங்க வேண்டும் என்று சொன்னார். உடனே அவரை அழைத்துக் கொண்டு போனார். அவரை ஏற்றுக்கொண்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாருக்கே தெரியாது, ஆனா ஏற்றுக்கொண்டார்கள். நாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவர்களாக மாற வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், ஸ்தோத்திரம் உண்டாவதாக, என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன், என் வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை என்ன செய்கிறான்? ஏற்றுக்கொள்ளுகிறான் என்று சொன்னார். ஸ்தோத்திரம். இத வாசப்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். ஆமென். ஆண்டவர் இன்றைக்கும் அவர் நம்மிடத்தில் அவர் எதிர்பார்க்கிறார். அவரை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கருணை உயர்த்தலில் சொல்வோமாக. இவள் ராகா வேசியாக இருந்தாலும் தேவனுடைய மனிதர்களை ஏற்றுக்கொண்டார். அப்படி ஏற்றுக்கொண்டதன் அர்த்தம் என்னவென்றால், நானும் உங்களை போல ஒரு பரிசுத்த ஸ்திரீயாக மாற போகிறேன். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். நான் உங்களை ஏற்றுக்கொள்வதன் மூலம் ஸ்தோத்திரம் உண்டாவதாக, என் வாழ்க்கை ஒரு திருந்தின வாழ்க்கையாக மாற போகிறது என்பதை அவள் தெரிவித்தார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு நாமம் மகிமைப்படுவதாக. எனவே இயேசுவை ஒரு மனிதன் ஏற்றுக்கொண்டால் நிச்சயமாக அவருடைய வாழ்க்கை என்ன செய்யும்? மாறும். தேவனுடைய மனிதர்களை ஏற்றுக்கொண்டால் அவருடைய வாழ்க்கை நிச்சயமாகவே மாறும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லூக்கா 10வது அதிகாரம் 8வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். லூக்கா 10வது அதிகாரம் 8வது வசனம். ஒரு பட்டணத்தில் நீங்கள் பிரவேசிக்கிற போது ஜனங்கள் உங்களை ஏற்றுக்கொண்டால் அவர்கள் உங்கள் முன் வைக்கிறவைகளை நீங்கள் புசித்து என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு பட்டணமோ ஒரு கிராமமோ நீங்க ஒரு வீடோ நீங்க போகும்போது ஒருவர் உங்களை ஏற்றுக்கொண்டால் அவர்கள் உங்களுக்கு முன்பாக வைக்கிறவர்களை நீங்க என்ன செய்யுங்க? புசிங்க என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 16வது வசனம், 16வது வசனம். லூக்கா 10வது அதிகாரம் 16வது வசனம்.
சீசரை நோக்கி, உங்களுக்கு செவி கொடுக்கிறவன் எனக்கு செவி கொடுக்கிறான், உங்களை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அசட்டை பண்ணுகிறான், என்னை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அனுப்பினவரை அசட்டை பண்ணுகிறான் என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உங்களுக்கு செவி கொடுக்கிறவன் எனக்கு செவி கொடுக்கிறான். ஆண்டவர் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சீசர்களுக்கு சொன்னார், சீசர்களே, உங்க வார்த்தையை யார் கேட்கிறாங்களோ அவங்க ஸ்தோத்திரம் யார் வார்த்தை என்ன செய்வாங்க, கேட்பாங்க. உங்களுக்கு ஒருத்தர் செவி கொடுத்தான்னா அவன் எனக்கு செவி கொடுக்கிறான். உங்களை ஒருத்தர் அசட்டம் பண்றான் அப்படின்னா அவன் யார் அசட்டம் பண்றான், என்ன அசட்டம் பண்றான். அப்புறம் கவனிக்கணும், தேவனுடைய பிள்ளைகள் ஊழியர்களா இருந்தாலும் சரி, விசுவாசிகளா இருந்தாலும் சரி, கைகளை சொல்லுவோம், எல்லாரும் தேவ பிள்ளைகள் தான். அல்லேலூயா. எந்த இடத்துலையும் நாம என்ன செய்யக்கூடாது, தேவனுடைய மனிதர்களை நாம் என்ன செய்யக்கூடாது, அசட்டை பண்ணிவிட கூடாது. நாம் அப்படி அசட்டை பண்ணுனா ஆண்டவர் இயேசுவையே நாம் என்ன செய்கிறோமா, அசட்டை பண்ணுகிறோம் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். என்னை அசட்டை பண்ணுகிறவர் என்னை அனுப்பினவரை அசட்டை பண்ணுகிறான் என்று ஆண்டவர் சொன்னார். அதனால இயேசு நாம இந்த உலகத்துல ஸ்தோத்திரம் இயேசுவின் பிள்ளைகள் என்று வரும்போது அவர்கள் நாம என்ன செய்து விடக்கூடாது, அசட்டை பண்ணிவிட கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய மனிதர்களை நாம் அசட்டை பண்ணிவிட கூடாது, அவர்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஏற்றுக்கொண்டார். இந்த ரெண்டு மனிதர்களையும் இந்த ராகாப் தன்னுடைய வீட்டில் ஏற்றுக்கொண்டாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இரண்டாவதாக அவள் ஏற்றுக்கொண்டவள் மாத்திரமல்ல, தேவனை விசுவாசித்தாள். இயேசு தேவனை விசுவாசித்தாள் என்பதை நாம பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எபிரேயர் 11:31 நாம பார்த்தோம். ஸ்தோத்திரம். எபிரேயர் 11:31 விசுவாசத்தினாலே, விசுவாசத்தினாலே. ஸ்தோத்திரம். யோசுவாவின் புத்தகம் 2வது அதிகாரத்துல, யோசுவாவின் புத்தகம் 2வது அதிகாரத்தை மறுபடியும் நம்ம திருப்பிக் கொள்வோம். யோசுவா 2வது அதிகாரம் ஸ்தோத்திரம் 11வது வசனம். 11வது வசனம். கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று, உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று, உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். முதல்ல இந்த ரெண்டு பேரையும் அவள் வீட்டில் என்ன செய்தார், ஏற்றுக்கொண்டாள். இரண்டாவது இந்த ரெண்டு பேருக்கும் மேலா இவர்களுடைய தெய்வத்தை குறித்து இவள் நன்கு அறிந்திருந்தாள். உண்மையான இந்த தேவனை அவர் எப்படி அறிக்கையிடுகிறாள் என்பதை இந்த வசனம் சொல்லுகிறது. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயரே வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். நீங்க வழிபடுகிற தேவன் ஒருத்தர் தான். எங்க உயர வானத்திலும் அவர் தேவன், கீழே பூமியிலும் அவர் தேவன். மேல வானத்திலும் கீழே பூமியிலும் உங்கள் தெய்வத்தை அல்லாமல் வேற ஒரு தெய்வம் இல்லை என்று அவள் சொல்லுகிறார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? இப்படி யாராவது சொல்ல முடியுமா? இப்படி யாராவது சொல்ல முடியுமா? ஒரு இயேசுவை இவள் இப்படி ஆண்டவரை குறித்து அறிக்கை இடுகிறார். ஆண்டவர் அப்ப எவ்வளவு விசுவாசித்திருக்கிறார் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். விசுவாசத்தினுடைய அறிக்கை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசுவாசித்தவருடைய அறிக்கை இயேசு கிறிஸ்துவை அவர் ஒருவரே தேவன் என்று அறிக்கையிடுகிறதை நாம பார்க்கிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ இந்த ராகாப் தேவனை விசுவாசிக்கிற ஒரு பெண்மணி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 9வது 10வது வசனங்களை தொடர்ந்து நாம் வாசிக்கும் பொழுது நமக்கு தெரியும்,
இவன் எல்லாவற்றையும் கேள்விப்பட்டிருக்கிறார், எல்லாவற்றையும் கேள்விப்பட்டிருக்கிறார். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீங்கள் 10வது வசனத்துல, நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும், நீங்க எகிப்திலிருந்து புறப்படும் போதே, நீங்க எகிப்திலிருந்து அந்த சிவந்த சமுத்திரத்தை கடக்கும் போது ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக என்ன செய்தார்? அதை வற்றி போக பண்ணினார். நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததை நாங்கள் கேள்விப்பட்டோம். எல்லாம் எங்களுக்கு தெரியும். செங்கடல்ல நடந்தது எங்களுக்கு தெரியும். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த யோர்தானுக்கு அப்புறத்துல பெரிய ராஜாக்கள் இருந்தாங்க. அவங்களுக்கு நீங்க என்ன செய்தீங்கன்னு எங்களுக்கு தெரியும். அப்ப எங்களுக்கு ஒன்றே ஒன்று தெரியும், இந்த செங்கடலையை 2ஆக பிரித்தவர் ஒருவர் உண்டென்றால் உங்க தெய்வம் தான். வேற எந்த தெய்வத்தாலையும் செங்கடலை ஒரு கடலை 2ஆ என்ன செய்ய முடியாது, பிரிக்கவே முடியாது. அவர்தான் வானத்திலும் தேவன், அவர்தான் பூமியிலும் தேவன். இந்த எமோரியரின் 2 ராஜாக்களை யாராலும் அழிக்க முடியாது. ஆனால் உங்கள் தேவனால மாத்திரம்தான் அவர்களை அழிக்க முடிந்தது. அப்படிப்பட்ட கொடூரமானவர்கள், அப்படிப்பட்ட மோசமானவர்கள், அக்கிரமம் நிறைந்தவர்கள், அப்படிப்பட்ட ராஜாக்களை சங்கரித்தார். எனவே உங்கள் தேவன் தான் இந்த பூமியிலேயே தேவன் என்று தேவனை விசுவாசித்து அறிக்கையிட்டவர் தான் இந்த ராகம். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். ஹalleluya, ஹalleluya. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்னைக்கு நாம் ஆண்டவரை எப்படி அறிந்திருக்கிறோம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனை நாம் எப்படி அறிக்கையிடுகிறோம்? நம்முடைய விசுவாச அறிக்கை இன்னைக்கு எப்படி இருக்கிறது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன். நாம் ஆராதிக்கிற தேவன் மெய்யான தேவன். நாம் ஆராதிக்கிற தேவனுக்கு ஒப்பானவர் ஒருவருமே இல்லை. ஹல்லேலூயா. அவர் அற்புதங்களை செய்கிற தேவன், அவர் அதிசயங்களை செய்கிற தேவன், அவர் அற்புதங்களை செய்கிற தேவன். இன்றைக்கு அந்த தேவன் நம்முடைய தேவனாகவே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த தேவனை நாம் எப்படி விசுவாசிக்கிறோம்? இந்த தேவனை ஏற்றுக்கொண்ட நாம், இந்த தேவனை நாம் நம்புகிற நாம் இன்னும் தொடர்ந்து அவரை விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா, அறிக்கையிட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. இதனாலதான் இந்த 2 வாலிபர்களை இந்த ராகம் காப்பாற்றுகிறார். மூன்றாவதாக இந்த 2 வாலிபர்களை காட்டி கொடுக்க எவ்வளவு நேரம் ஆகும்? ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த வீட்டுக்குள்ள வந்த உடனே, வீட்டுல ஏற்றுக்கொண்ட உடனே, அங்க ஏற்கனவே சிலர் அங்க இருந்திருக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ராகாவுடைய வீட்டுக்கு இந்த 2 வாலிபர்கள் போன உடனே இவர்கள் பக்கத்து அறைகள்ல, அந்த வீடுகள்ல அந்த எரிகோவை சேர்ந்த சில மனிதர்கள் அங்க என்ன செய்திருக்கிறாங்க? தவறான காரியத்துக்காக அவருடைய வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. அப்போ இவங்க நாங்க எங்க இருந்து வந்திருக்கிறோம், இவங்க யாருங்கிற இவங்க பேசி அவங்களுக்கு என்ன செய்திருக்கு? தெரிஞ்சிருக்குது. தெரிஞ்ச உடனே ராஜா கிட்ட போய் சொல்லிட்டாங்க. ராஜா கிட்ட போய் சொல்லிட்டாங்க, இந்த ராகாவுடைய வீட்டுல இன்னைக்கு ராத்திரியில ஒரு 2 வாலிபர்கள் அங்க வந்திருக்கிறாங்க. அவங்க எதுக்கு வந்திருக்கிறாங்கன்னா சும்மா வரல, ராஜா வீட்டுக்காக ஏதோ ஒண்ணுக்காக வரல. இந்த எரிகோவை தேசத்தை தேவம் பார்க்க, உளவு பார்க்கிறதுக்கு வந்துட்டாங்கிற செய்தியை ராஜாவினிடத்துல கொண்டு போகிறாங்கன்னா அவங்க வீட்டுல எத்தனை பேர் இருந்திருக்கிறாங்கன்னு யோசிச்சு பாருங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த வீட்டுக்குள்ள அந்த ஊர்ல உள்ள சில மனிதர்கள் என்ன செய்திருக்கிறாங்க? இருந்திருக்கிறாங்க. இவருடைய வார்த்தையை அவங்க கேட்டிருக்கிறாங்க. இத போய் ராஜாவின் இடத்துல போய், எரிகோவின் ராஜாவின் இடத்துல போய் பஞ்ச வச்சிருக்கிறாங்க. வந்தவங்க தவறு பண்ண வரல, இந்த தேசத்தை உளவு பார்க்கிறதுக்கு இந்த ராகா வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை இவர்கள் போய் சொல்லிட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த செய்தியை ராஜா கேள்விப்பட்ட உடனே ராஜா ஆள் அனுப்புகிறார், போர் சேவகர்களை அனுப்புகிறார். அவங்க வந்தவங்களை என்ன செய்ய? புடிச்சிட்டு வா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்களை வெளியே கொண்டு வா, அவங்களை வெளியே கொண்டு வா, வீட்டுக்குள்ள இருந்து வெளியே கொண்டு வா சொல்றோம் என்று ஆட்களை அனுப்பினாங்க. ஆனா இந்த ஸ்திரீ என்ன செய்தாள் என்றால், 2 மனுஷரையும் ஒளிச்சு வச்சுட்டு, உண்மைதான் வந்தது உண்மைதான், போய் சொல்ல முடியுமா? சொல்லுங்க, போய் சொல்ல முடியுமா? வரல அப்படின்னு போய் சொல்ல முடியாது. ஏன்னா அங்க அந்த நேரத்துல
இவருடைய வீட்டுல சில மனிதர்கள் என்ன செய்திருக்கிறாங்க, இருந்திருக்கிறாங்க. அவங்க போய் சொல்லி இருக்கிறாங்க. அதனால போய் சொல்ல முடியாது. வந்தது மெய்தான், உண்மைதான். ஆனால் அவர்கள் எப்படி வந்தவர்கள் என் வீட்டுக்கு வந்துட்டு போயிடுவாங்களோ அதை போல இவங்களும் 2 பேரும் என்ன செய்துட்டாங்க, போயிட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எவ்வளவு டெக்னிக்கா சொல்றோம் பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வந்தது மெய்தான். வந்தா யார் என் வீட்டுல தான் இருந்துட்டா இருப்பாங்க, வருவாங்க போவாங்க, அவ்வளவுதானே. ஸ்தோத்திரம் உண்டாகுறாங்க. அதை போல வந்தாங்க. இவங்க 2 பேரும் என்ன செய்துட்டாங்க, போயிட்டாங்க. ஸ்தோத்திரம் உண்டாகுறாங்க. ஆனா அவங்க எந்த இடத்தார் என்பது எங்களுக்கு என்ன செய்யாது, தெரியாது. அவங்க எவ்விடத்தாரோ எனக்கு தெரியாது. ஏன்னா ஏன் அந்த வார்த்தை சொன்னாங்க, அவர்கள் எவ்விடத்தார் என்று இவங்களுக்கு என்ன செய்யும், தெரியும். அவங்க வந்தாங்க, அந்த ஊர்ல இருந்து அங்க இங்க இருந்து வந்தாங்க, அவங்க தான் வந்தாங்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தா, அவர் எவ்விடத்தார் என்று சொல்லியிருந்தா, அவர் எவ்விடத்தார் என்று உனக்கு தெரிஞ்சு நீ அவரை தப்ப விட்டது பெரிய குற்றமா மாறும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிக்கணும். இந்த 2 பேரையும் இந்த ஸ்திரீ என்ன செய்திருக்க கூடாது, தப்ப விட்டுருக்கவே கூடாது அப்படின்னு ராஜா அடுத்த கேள்வி கேட்பாரு. அதனால ஒன்னையும் விட மாட்டேன் அப்படின்பாரு. கவனிக்கணும். இந்த வார்த்தையை சொல்லியிருந்தா, அவன் எவ்விடத்தார் இருக்கிறவ இந்த ஸ்திரீ சொல்லி இருந்தால் என்ன நடந்திருக்குன்னா, ராகாவை ராஜா என்ன செய்திருக்க மாட்டார், விட்டு வச்சிருக்கவே மாட்டார். அவ்வளவு ஞானமா, அவ்வளவு திறமையா என்ன பண்ணாங்க, வந்தது மெய்தான். ஆனா அவங்க போயிட்டாங்க. ஆனா அவங்க எவ்விடத்தார எனக்கு என்ன செய்யாது, தெரியாது. வாசல் அடைக்கிற நேரத்துல இருட்டுற வேலையில அவங்க புறப்பட்டு போயிட்டாங்க. எங்க போனாங்கன்னு எனக்கு என்ன செய்யாது, தெரியாது. அப்புறம் சீக்கிரமா போய் தேடுங்க, அவங்கள என்ன செய்யலாம், பிடித்து கொள்ளலாம். அழகா பேசியிருக்காங்க பாருங்க. சொல்றேன், நீங்க சீக்கிரமா போய் தேடினா அவங்களை ஈஸியா என்ன செய்து கொள்ளலாம், பிடித்து கொள்ளலாம். வேகமா செயல்படுங்க அப்படின்னு சொல்றாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இந்த அம்மா என்ன பண்ணாங்க, அவங்க வாலிபர் 2 வாலிபர்களை வீட்டின் மேல ஏற பண்ணி சன்னல் தட்டைக்குள்ள ஒளிச்சு வச்சிருந்தாங்க. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. தேவனுடைய மனிதர்களை ஏற்றுக்கொண்டு தேவனை விசுவாசித்து சொல்றாங்க. தேவனுடைய மனிதர்களுக்கு ஒரு அடைக்கலத்தை, ஒரு புகலிடத்தை, அவர்களை காப்பாற்றுகிற ஒரு வேலையை இந்த ராகாம் செய்ததை நாம பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய மனிதர்களை நாம் காப்பாற்ற வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோம். ஆமென். தேவனுடைய மனிதர்களை நாம பிடிச்சு கொடுக்கிறவங்களா இருக்க கூடாது. தேவனுடைய மனிதர்களை நாம காப்பாற்றுவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிடிச்சு கொடுக்க எவ்வளவு நேரம் ஆகும், ஆனா பிடித்து கொடுக்கல, காப்பாற்றுகிறவர்களாக செயல்பட்டார். தேவனுடைய மனிதர்களை, தேவனுடைய பிள்ளைகளை நாம் எப்பவுமே காப்பாற்றுகிறவர்களாக வாழ வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சபையில இல்லாதவர் தான் ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளை நாம் என்ன செய்யணும், அவங்க தேவ பிள்ளைகளா, தேவனை விசுவாசிக்கிறவர்களா, அவர்களை என்ன செய்யணும், காப்பாற்றுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. காப்பாற்றினார். இதனால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 2 பேரை காப்பாற்றுவதனால இவளும் அழிவுக்கு தப்புவிக்கப்பட்டார். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது 2 பேரும் சொல்றாங்க. நானும் ஸ்தோத்திரம். 2 பேரையும் பார்த்து ஸ்தோத்திரம் சொன்னதை மறுபடியும் வாசிப்போம். 12வது வசனம், யோசுவா 2:12. இப்போது நான் உங்களுக்கு தயவு செய்தபடினால நீங்களும் என் தகப்பன் குடும்பத்துக்கு தயவு செய்வோம் என்று கர்த்தர் பேர்ல எங்களுக்கு ஆணையிடுங்க. நான் எப்படி உங்களை காப்பாற்றணும், தயவு பண்ணணும், அதே போல என் அப்பா என் குடும்பத்தையே நீ என்ன செய்யணும், காப்பாற்றணும், நீ தயவு பண்ணணும்னு சொல்லி எனக்கு ஆணையிடுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு நிச்சயமான ஒரு அடையாளத்தை எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்கிறார். அப்பொழுது 14வது வசனத்துல அவங்க சொல்றாங்க, அந்த மனுஷன் அவளை நோக்கி, எங்கள் ஜீவனே உங்கள் ஜீவனுக்கு ஈடு, நீங்கள் எங்கள் காரியத்தை வெளிப்படுத்தாது இருந்தால் கர்த்தர் எங்களுக்கு தேசத்தை கொடுக்கும் போது நாங்கள் தயையும் சத்தியமும் பாராட்டுவோம். நாங்கள் தயவு மட்டும் அல்ல, தயவும் சத்தியமும் பாராட்டுவோம். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனுடைய மனிதர்கள் தான், உலக மனிதர்கள் நமக்கு என்னதான் பாராட்டலாம்? தயை தான் பாராட்டலாம், தயவு தான் பாராட்டலாம். ஆனா தேவனுடைய மனிதர்கள் எதை பாராட்டுவாங்க? தயவையும் பாராட்டுவாங்க, சத்தியத்தையும் பாராட்டுவாங்க. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தயவையும் சத்தியத்தையும் நாம உங்களுக்கு என்ன செய்வோம்? பாராட்டுவோம் என்று சொன்னார்கள். ஒரு காரியம் செய்யணும், ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவருடைய வீட்டு ஜன்னல்ல கயிறை இறக்கி, ஸ்தோத்திரம் உண்டாவதாக, அவங்களுக்கு சரியான ஆலோசனை கொடுத்து அந்த மதில்ல இருந்து கயிறு மூலமாக அந்த பெரிய மலை, அந்த மலையினுடைய மதில் கோட்டை சுவர், அதில் அவருடைய வீடு, ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த ராத்திரியில அவர்களை ஜன்னல் வழியாக கயிறை கட்டி கீழே என்ன செய்தார்? இறக்கி விட்டார். இறக்கி விட்ட பிறகு இந்த 2 பேரும் சொன்னாங்க, ஒரு அடையாளத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், நான் சிவப்பு நூலை நான் கொடுக்கிறேன். இந்த சிவப்பு நூலை நீ எங்களை இறக்கி விடுவதற்கு யூஸ் பண்ண இந்த ஜன்னல்ல நீ என்ன செய்யணும்? தொங்க விடணும். இந்த சிவப்பு நூலை நீ இந்த ஜன்னல்ல என்ன செய்யணும்? தொங்க விடணும். அந்த ஜன்னல்ல இந்த சிவப்பு நூல் இருக்கும் போது, நாங்க இந்த பட்டணத்தை பிடிக்கும் போது, இந்த சிவப்பு நூல் இருக்கிற இந்த வீட்டை நாங்க காப்பாற்றுவோம். இந்த வீட்டுக்கு வெளியே யார் இருந்தாலும் அது எங்களுக்கு உரியது அல்ல. நீ யாரெல்லாம் காப்பாற்றப்படணுமோ அவங்க எல்லாம் இந்த வீட்டுக்குள்ள என்ன செய்யணும்? இருக்கணும் என்று உடன்படிக்கை பண்ணினார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சிவப்பு நூல் அடையாளத்தை கொடுத்தார்கள். சிவப்பு நூல் என்கிற ஒரு அடையாளத்தை கொடுத்தார்கள் காப்பாற்றப்படுவதற்கு. கைகளை உயர்த்தி எல்லாரும் ஹல்லேலூயா சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். தயவும் சத்தியமும் கிடைக்கிறதுக்கு நமக்கு ஆண்டவர் ஒரு அடையாளத்தை நமக்கு கொடுக்க விரும்புகிறார். ஒரு மனிதன் தயவும் சத்தியமும் பெறுவதற்கு அவன் பாத்திரனாய் இருக்க வேண்டும் என்றால் ஒரு அடையாளம் வேண்டும். அது சிவப்பு நூல் என்கிற ஒரு அடையாளம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஆதியாகமத்தின் புத்தகம் 38வது அதிகாரம் 28வது வசனம். ஆதியாகமம் 38வது அதிகாரம், ஸ்தோத்திரம் உண்டாவதாக, 38வது அதிகாரம் 28வது வசனம். அவள் பெறுகிற போது ஒரு பிள்ளை கையை நீட்டுகிறது. அப்பொழுது மருத்துவச்சி அதன் கையை பிடித்து அதில் சிவப்பு நூலை கட்டி இது முதலாவது வெளிப்பட்டது. 30வது வசனம். பிற்பாடு கையில் சிவப்பு நூல் கட்டியிருந்த அவருடைய தம்பி வெளிப்பட்டான். அவருக்கு சேரா என்று பெயரிடப்பட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு குழந்தை, 2 குழந்தை, ரெட்டை குழந்தை பிறகுது. அதுல ஒரு பிள்ளை முதல்ல கையை நீட்டுது. கையை நீட்டின உடனே என்ன பண்ணிட்டாங்களாம்? கையில சிவப்பு கயிறு என்ன செஞ்சுட்டாங்க? கட்டிட்டாங்க அப்படின்னு எழுதியிருக்கு. அப்போ அன்னைக்கு அங்க மருத்துவச்சிகளுடைய கையில என்ன இருந்திருக்கு? சிவப்பு நூல். யாராய் மனிதர்களுடைய முக்கியமான அன்னைக்கு அவர்கள் ஒரு மருத்துவம் பார்க்கிறாங்கன்னா அவங்க கையில என்ன இருக்கும்? மருத்துவம் பார்க்கிறவங்களுடைய கையில என்ன இருக்குமா? சிவப்பு நூல் இருக்குமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மெடிக்கல் ரீதியா இந்த ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சிவப்பு என்பது அவங்க கையில எப்பவுமே ஒரு அடையாளத்துக்கு அவங்க வச்சிருப்பாங்க, சிவப்பு நூலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து இந்த சிவப்பு நூல் என்பது அந்த நாட்கள்ல ஸ்தோத்திரம் உருவங்களோடு, விக்கிரகங்களோடு தொடர்புடையது. சிவப்பு என்பது ஒரு மத அடையாளமாகவும் இருந்திருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிவப்பு நூல் என்பது மெடிக்கல் அடையாளம், சிவப்பு நூல் என்பது மத அடையாளம். சிவப்பு நூல் என்பது வரலாற்று ரீதியான அடையாளத்துக்கும் சிவப்பு நூலை அன்றைக்கு உபயோகப்படுத்தி இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த சிவப்பு நூல் முதல்ல ஒரு குழந்தையினுடைய கையில் என்ன செய்யப்பட்டது? கட்டப்பட்டதை நாம பார்க்கிறோம். அடுத்து சிவப்பு நூலை குறித்து லேவியராகமத்தின் புத்தகம் 14வது அதிகாரம் 4வது வசனம்.
லேவியராகமம் 14வது அதிகாரம் கேதுரு கட்டைகளையும் சிவப்பு நூலையும் ஈசோப்பையும் வாங்கி வர கட்டளையிட கடவுள். ஒரு குஷ்டரோகிக்கு சுத்திகரிப்பு பிரமாணம் கொடுக்கப்படுகிறது. ஒரு சுத்திகரிப்பு முறையில அங்க எது வருகிறது? சிவப்பு நூல் வருகிறது. அப்போ மெடிக்கல் ரீதியாகவும் மற்ற எல்லா காரியத்திலும் எது வருகிறது? சிவப்பு நூல். சிவப்பு நூல் என்றால் அங்க என்ன செய்ய? சுத்திகரிப்புக்குரிய ஒரு பொருளாக அது காணப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கேதுரு கட்டை, 2 குருவி, ஈசோப்பு, சிவப்பு நூல். இது ஸ்தோத்திரம் உண்டாவதாக சுத்திகரிப்பு முறைமையினுடைய பிரமாணத்துக்குரிய முக்கியமான பொருட்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிவப்பு நூல் எதுக்காக கட்டப்படுகிறது? இவன் சுத்தம் ஆயிட்டான் அப்படிங்கிறதுக்கு அடையாளம் என்ன வேணும்? சிவப்பு நூல் கட்டப்படணும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். ஒரு குஷ்டரோகி சுத்தமாயிட்டானா அவனுக்கு சுத்திகரிப்பு பண்ணுவதற்கு எது தேவை? சிவப்பு நூல் தேவை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு அடையாளம் கொடுக்கப்படுகிறது, சிவப்பு நூல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ நான் புதிய ஏற்பாட்டில் வருகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு சுவிசேஷம் 27வது அதிகாரம் 28வது வசனம். மத்தேயு 27:28. அவருடைய வஸ்திரங்களை கழற்றி சிவப்பான மேல் அங்கியை அவருக்கு உடுத்தி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதாவது இந்த சிவப்பு என்பது இப்பொழுது இங்க மரணத்தின் அடையாளமாக காண்பிக்கப்படுகிறது. ஸ்தோத்திரம். இந்த சிவப்பான அந்த அங்கி, மேல் அங்கியை இயேசுவின் மேல அவர்கள் போட்ட போது அவரை பரியாசம் பண்ணுகிறதுக்கும், அவரை பாடுகளுக்கும், அவரை மரணத்துக்கும் தண்டனைக்கு உரியவராக அந்த வஸ்திரம் அவரை காண்பித்தது. மத்தேயு 27வது அதிகாரம் 28வது வசனம். இத செஞ்சுதான் மேல சிவப்பான மேலங்கி அவருக்கு உடுத்தி முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல வைத்து அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணி அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவர் சிரசில் அடித்தார்கள். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு ராஜாவை கனம் பண்றத போல கனம் பண்ணி பரியாசம் பண்றாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு அறையப்படுவதற்கு முன்பாக அவரை ஸ்தோத்திரம் உண்டாவதாக அவருடைய வஸ்திரத்தை கழற்றி விட்டு ஸ்தோத்திரம் சிவப்பான ஒரு மேல் அங்கி அவருக்கு உடுத்தி அவரை அநேக அடிகளை அடித்தார்கள். அவரை முழங்கால் படியிட வைத்து அவரை வாழ்க என்று பரியாசம் பண்ணினார்கள். அவரை துப்பினார்கள். அந்த கோலை எடுத்தவர் அடித்தார்கள். இப்படி பல காரியங்களை செய்ததை நாம கவனிக்கிறோம். இந்த சிவப்பு என்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பாடையும் மரணத்தை காண்பிக்கிற ஒரு மத அடையாளமாக இருக்கிறது. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த அதனால்தான் இது ஸ்தோத்திரம். இன்னைக்கும் ஆர்சி ஃபாதர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க ஒரு சிவப்பான ஒன்றை என்ன செய்வாங்க? அவங்க மேல என்ன செய்வாங்க? போட்டுக் கொள்வாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எனவே இப்படிப்பட்ட ஒரு அடையாளத்தை கொடுத்தார்கள். சிவப்பான மேல் அங்கி, சிவப்பு நூல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த சிவப்பான மேல் ஆடை அவருக்கு எதற்காக கொடுக்கப்பட்டது? அவருடைய மரணம், இயேசுவின் ரத்தம் ஸ்தோத்திரம் நமக்காக இந்த பூமியில சிந்தப்படுவதற்கு அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டார். கைகளை உயர்த்தி சொல்வோமாக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சிவப்பு நூல் எதை காண்பிக்கிறது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளையும் மரணத்தையும் அது நமக்கு காண்பிக்கிறது. சிவப்பு நூல் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தை அது நமக்கு காண்பிக்கிறது. கைகளை உயர்த்தி சொல்வோமாக. அல்லேலூயா.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சிவப்பு நூல் உன் வீட்டில் இருந்தால் உன் வீட்டில் இருக்கிற அத்தனை பேரும் பாதுகாக்கப்படுவார்கள். இந்த சிவப்பு நூல் உன் வீட்டில் இல்லை என்றால் உன் வீட்டில் இருக்கிற எல்லாரும் அழிக்கப்பட்டு போவார்கள். சிவப்பு நூல் இருக்கிற இடம் பாதுகாப்பான இடம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இருக்கிற இடம் பாதுகாப்பான இடம். இந்த சிவப்பு நூல் இருக்கிற இயேசுவின் ரத்தம் இருந்தால் தயவு பாராட்டுவோம், சத்தியம் பாராட்டுவோம் என்று சொன்னார்கள். கைகளை உயர்த்தலையே சொல்லுவாங்க. ஹalleluya. இயேசுவை விசுவாசித்தால் மாத்திரம் போதாது. இயேசு கிறிஸ்து உண்மையிலேயே வானத்தில் அவர்தான் தேவன், பூமியில் அவர்தான் தேவன் என்று நீ விசுவாசித்தால் மட்டும் போதாது, நீ அறிக்கை பண்ணினால் மட்டும் போதாது. இயேசுவின் ரத்தத்துக்குள்ள உன் வீடு உன் வாழ்க்கை எப்பொழுதும் இருக்க வேண்டும். இயேசுவின் ரத்தம் தான் உனக்கு அடையாளம். தேவனுடைய பிள்ளைகளுடைய அடையாளம் என்ன? இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம். ஹalleluya. சிவப்பு நூல் என்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் தான் நம்முடைய வாழ்க்கையில் அடையாளமாய் இருக்கிறது, நம்முடைய வீட்டுக்கு அடையாளமாய் இருக்கிறது. சோதர ஆட்டுக்குட்டியின் ரத்தம் அந்த எகிப்தில இஸ்ரவேல் மக்களுடைய வீடுகளினுடைய வாசகால்களில் தெளிக்கப்பட்ட போது அங்கே அவர்களுடைய வீடுகள் பாதுகாக்கப்பட்டது. ஹalleluya. இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே அல்லாமல் எந்த ரத்தமும் ஒரு மனிதனுக்கு பாவ மன்னிப்பை கொடுக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே அல்லாமல் எந்த மனிதனையும் வேற எந்த ரத்தமும் பாதுகாக்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே அல்லாமல் எந்த மனிதனுக்கும் பாவ மன்னிப்பே இல்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால ஒரு மனிதன் பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ளுகிறான். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால ஒரு மனிதன் மீட்பை பெற்றுக் கொள்ளுகிறான். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால இந்த ராகாப் கிருபையை பெற்றுக் கொண்டார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால சிவப்பு நூலாகிய இயேசுவின் ரத்தத்தினால இந்த ராகாப் இயேசுவின் மீட்பை பெற்றுக் கொண்டார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தமாகிய சிவப்பு நூலால இந்த ராகாப் அவருடைய குடும்பம் சொந்த பாதுகாப்பை பெற்றுக் கொண்டார். ஹalleluya. ஹalleluya. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலங்களில இந்த எவ்வளவு விசுவாசித்தாலும் இந்த சிவப்பு நூல் அவருடைய வீட்டினுடைய ஜன்னல்ல தொங்க விடப்பட்டது. எனவே ஒரு நாள் ஸ்தோத்திரம் உண்டாவதாக, இந்த சிவப்பு நூலை கண்டபோது இவனும் இவருடைய குடும்பமும் அந்த எரிகோ அடிக்கப்பட்ட போது, எரிகோ விழுந்த போது இவனும் அவருடைய குடும்பமும் காப்பாற்றப்பட்டார்கள். ஹalleluya. ஹalleluya. ஸ்தோத்திரம். கீழ்ப்படிதல் அவசியம், கீழ்ப்படிதல் அவசியம். ஸ்தோத்திரம். செய்து சொன்னதை இந்த ராகாப் அப்படியே செய்தார். எனவே கீழ்ப்படிந்து அவர்களோடு சேதமாகாதிருந்தார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். ஹalleluya. இயேசுவின் ரத்தத்தின் கீழ்ப்படிதல் நமக்கு அவசியம் தேவை. ஆமென். இயேசுவின் ரத்தத்தை நம்ம வாழ்க்கையில எப்போதும் பிரதிபலிக்கணும். ஹalleluya. ஹalleluya. நீங்க எந்த ட்ரெஸ்ஸை விட சிவப்பு, அந்த டார்க் சிவப்பு பார்த்த உடனே என்ன பண்ணும்? உங்களை என்ன செய்யும்? கரெக்டா காட்டி கொடுக்கும். அப்படிதானே? அது பளிச்சுன்னு தெரியும். ஸ்தோத்திரம். எல்லா கலரை விட ஸ்தோத்திரம். அதாவது இந்த உலகத்துல ஸ்தோத்திரம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் கீழ்ப்படுதலை பளிச்சுன்னு காட்டணும். ஹalleluya. ஸ்தோத்திரம். நம்ம இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்துக்குள்ள இருக்கிறோம்ன்றத நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில எப்போது நம்ம பிரதிபலிக்கணும். ஹalleluya. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலதான் நாம் பாதுகாப்பை பெற்றுக்கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை இன்னைக்கு எத்தனை பேர் நாம் விசுவாசிக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் உங்களை அழிவிலிருந்து பாதுகாப்புங்கிறத எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹalleluya. நீங்க ஏற்றுக்கொண்டது ரைட்டு தான், நீங்க விசுவாசம் அறிக்கப்பட்டது ரைட்டு தான். ஆனா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எப்போது உங்க வீட்டுல இருக்கணும், எப்போது என்னில இருக்கணும், உங்கள இருக்கணும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் என்று அதுக்காக தான் நாம சொல்றோம். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்றோம். ஹalleluya. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எப்போது உங்க வாழ்க்கையில காணப்படணும். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால தான் நமக்கு ஜெயம் உண்டு, வெற்றி உண்டு, விடுதலை உண்டு, பாதுகாப்பு உண்டு. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால தான் சாத்தானை ஜெயிக்க முடியும். ஹalleluya. இயேசு கிறிஸ்துவின் ரத்தமாகி அந்த சிவப்பு நூல், பழைய ஏற்பாட்டில் உள்ள சிவப்பு நூல் புதிய ஏற்பாட்டில் உள்ள இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்துக்கு அடையாளமாக கொடுக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துவினுடைய மீட்புக்கு அடையாளமாக கொடுக்கப்பட்டது. இந்த ராகாப் ஸ்தோத்திரம்
இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து இவள் இயேசுவின் இரத்தத்துக்குள் வந்தபடியினால அவள் காப்பாற்றப்பட்டாள். அல்லேலூயா. ரெண்டு வசனத்தை சொல்லி நான் ரெண்டு வசனத்தை நம்ம வாசிக்கணும். இயேசுவின் இரத்தத்துக்குள்ள வந்ததுனால அவள் மீட்கப்பட்டதுனால தேவ குடும்பத்துக்குள்ள வருகிறாள். கவனிக்க வேண்டும். அவள் யார்? வேதம் சொல்கிறது ராகாப் என்னும் வேசி அப்படின்னு தான் பைபிள்ல எழுதியிருக்கு. ஆனால் அவள் தேவனுடைய குடும்பத்துக்குள்ள தேவனுடைய வீட்டுக்குள்ள வந்து விடுகிறாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ரெண்டு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரூத்தின் புத்தகம் 4வது அதிகாரம் 21வது வசனம். ரூத் 4:21. ரூத் 4:21. 21 சல்மோன் போவாசை பெற்றான். போவாஸ் ஓபேதை பெற்றான். ஓபேத் ஈசாயை பெற்றான். ஈசா தாவீதை பெற்றான். போவாஸ் நம்ம எல்லாருக்கும் தெரியும். போவாஸ் யாரு? ரூத்தோடைய கணவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஈசா எல்லாருக்கும் தெரியும். யாருடைய அப்பா? தாவீதினுடைய அப்பா. ஆனா இப்போ போவாஸுக்கு அப்பா யாரு? போவாஸுடைய தகப்பன் யாரு? சல்மோன். போவாஸுடைய தகப்பன் யாரு? சல்மோன். சல்மோன் யூத கோத்திரம். யூத கோத்திரம் சல்மோன். என்ன வசனம்? ஸ்தோத்திரம். 1 நாளாகமம் 2வது அதிகாரம் 11வது வசனம். 1 நாளாகமம் 2வது அதிகாரம் 11வது வசனம். சரி, ஸ்தோத்திரம். 2:11. நகசோன் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சரி, போவாச பெற்றான். சரி, இப்போ போவாஸ் ஓபேதை பெற்றான். ஓபேத் ஈசாயை பெற்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு சுவிசேஷம் 1வது அதிகாரம் 5வது வசனம். மத்தேயு 1வது அதிகாரம் 5வது வசனம். இப்போ கவனிங்க. பழைய ஏற்பாட்டுல சல்மோன் அடுத்து போவாஸ் என்கிற பெயரை 2 இடத்துல நம்ம வாசித்தோம். இப்போ புதிய ஏற்பாட்டுல வரும்போது இந்த சல்மோன் போவாஸை யாரிடத்துல பெற்றான்? ராகாபின் இடத்தில் பெற்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. போவாஸ் ஓபேதை ரூத்தின் இடத்தில் பெற்றார். 2 பெண்கள் முக்கியத்துவம் அடைகிறார்கள். ரூத் நமக்கு தெரியும். ஆனால் இந்த ராகாபினுடைய முக்கியத்துவத்தை நாம் இங்கே கவனிக்கிறோம். ராகாப் சல்மோனுடைய மனைவி. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமாக. அல்லேலூயா. இந்த 2 வாலிபர்கள் கவனிங்க. 2 வாலிபர்கள் இந்த எரிகோவுக்கு போனாங்களே வேதம் பார்ப்பதற்கு. யூத கோத்திரம் போனாங்களே. இதுல ஒருவன் சல்மோன் இருக்கலாம். சல்மோன் ராகாபை ஏற்றுக்கொண்டார். அந்த பரம்பரை தான் இப்போ போவாஸ் யாரை ஏற்றுக்கொண்டது? ரூத்தை ஏற்றுக்கொண்டார். அப்பா என்ன செஞ்சாரோ அத பிள்ளை என்ன செய்து அந்நிய ஸ்திரீயா இருந்தாலும் தேவனுடைய குடும்பத்துக்குள்ள வந்ததுனால நான் கவனிங்க. ராகாப் இயேசுவின் ரத்தத்துக்குள்ள வந்தார். ரூத் இயேசுவின் நிழலுக்குள்ள வந்தார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். நல்ல காரியங்கள். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சிவப்பு நூல் அடையாளம் கொடுக்கப்பட்டு ஆண்டவருடைய குடும்பத்துக்குள்ள வந்தார் ராகாப். ரூத் எப்படி வந்தார்? இஸ்ரவேலுடைய செட்டைக்குள்ள வந்தார். நிழலுக்குள்ள செட்டைக்குள்ள வந்தார். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இவங்க 2 பேருமே தேவனுடைய நிழலுக்குள்ள வந்தவர்கள். இயேசுவின் ரத்தத்துக்குள்ள வந்தவர்கள். அந்த பாதுகாப்புக்குள்ள தேவ குடும்பத்துக்குள்ள வந்தவர்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய அட்டவணைக்குள்ள வந்தவர்கள். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. மத்தேயு 1வது அதிகாரம் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பின் அட்டவணையை நமக்கு காண்பிக்கிறது. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த 2 ஸ்திரீகளும்
இந்த நாகாபும் இந்த ரூத்தும் ஸ்தோத்திரம் உள்ளவராக எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் தேவனை விசுவாசித்தவர்கள், தேவ மனிதர்களை ஏற்றுக்கொண்டவர்கள், தேவனுடைய குடும்பத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், ஸ்தோத்திரம் அறிக்கையிட்டவர்கள், ஸ்தோத்திரம் உள்ளவராக தயவு பெற்றவர்கள், இவர்கள் காப்பாற்றி தேவனுடைய மனிதர்களை காப்பாற்றினார்கள். அவர்கள் இயேசுவின் ரத்தத்துக்குள்ள வந்தார்கள். அந்த இயேசுவின் ரத்தத்துக்குள்ள வந்ததுனால இயேசுவினுடைய வம்ச வரலாறுல அட்டவணையில அவர்களுடைய பெயர் இடம் பெறுகிறதை நாம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. இப்ப என்ன கிடைத்தது? தயவு கிடைத்தது, சத்தியமும் கிடைத்தது. ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. ராகாப் தயவு தான் பாராட்டினாள், ஆனால் இவனுக்கோ தயவு கிடைத்தது, சத்தியமும் கிடைத்தது. கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நல்லா விளங்கிக் கொள்ள வேண்டும். ரெண்டு நமக்கு கிடைக்கணும், தயவும் கிடைக்கணும், சத்தியமும் கிடைக்கணும். சத்தியம் கிடைச்சதுனால இந்த அட்டவணைக்கு வர முடிஞ்சது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த சத்தியத்துக்குள்ள இவள் வந்தாள், இந்த அட்டவணைக்குள்ள வந்தாள், யூத கோத்திரத்துக்குள்ள வந்தாள், கிறிஸ்துவினுடைய வரலாற்றுக்குள்ள வந்தாள். ஸ்தோத்திரம் உள்ளவராக அந்த பரம்பரைக்குள்ள வந்தாள். அவள் ஆசீர்வதிக்கப்பட்டவளாக மாறினாள். இந்த கால ஆராதனை வேளையில நம்மையும் ஆண்டவர் தயவும் சத்தியமும் பாராட்டுவாராக. தயவும் சத்தியமும் நம்ம வாழ்க்கையில எப்போதும் கிடைப்பதாக. நாம் எப்பொழுதும் கிறிஸ்துவுக்குள்ள இருந்து, இயேசுவின் ரத்தத்துக்குள்ள இருந்து பாதுகாப்பாக, ஆசீர்வாதமாக நாம் தொடர்ந்து வாழ ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. ஆமென்.